இந்த உக்கிரமான தெய்வங்களோட ஃபோட்டோ வந்து வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் அதை வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இப்போ உக்ர தெய்வம் பார்த்திங்கன்னா வாராகிக்கு எல்லா இடங்கள்லையும் கோவில் இருக்குமானா கிடைக்காது. நீங்கள் துர்க்கையம்மன் சொல்லுங்கள், எல்லா இடத்துலையுமே கோவில் அப்படிங்கிறது முக்கு துர்க்கையம்மன், முத்துமாரியம்மன், மாரியம்மன் அப்படிப்பட்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. அவங்க வந்து காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஆனால் உக்ர தெய்வங்களுக்கு சரபேஸ்வரர், வாராகி அந்த மாதிரி கோவில்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர்னு சொல்லலாம், அதாவது கம்மின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்ட அந்த ஆச்சார முறை, நம்ம கடைபிடிக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது வேறு, அவங்களுக்குரிய நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வேறு, அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது வேறு. பாக்கி எல்லா தெய்வங்களும் இப்போ நீங்கள் பிள்ளையாரை வீட்டில் வச்சு வழிபட்டால் கூட ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் உடைச்சு கொடுத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணால் அவர் ஏற்றுப்பார். ஆனால் அந்த தெய்வங்களை வைக்கும்போது அதற்குண்டான பிரதிஷ்டை முறைகள், அதற்குண்டான நெய்வேத்தியங்கள், நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபோட்டோ ரூபத்தில் இருந்தாலும் சரி, விக்கிரமாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் செய்தாலே ஒழிய நமக்கு அது பிரச்சனைகளை கொடுக்குமானா அது கண்டிப்பாக கொடுக்கும். நான் 10 நாள் ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், 11ஆவது நாள் என்னால் கொடுக்க முடியல, அப்போ அவங்க கோபத்துக்கு நான் ஆளாவேன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஆளாவதுங்கிறது கிடையாது, அந்த குறை அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் உக்ர தெய்வங்கள் ஃபோட்டோவை வந்து நம்ம அதிகமாக வீடுகளில் வைப்பதுங்கிறது கிடையாது. உக்ர தெய்வம் ஃபோட்டோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ சிலைகளாகவோ வைக்கும்போது அதற்குண்டான பூஜை அனுஷ்டானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும். நம்ம இல்லைனாலும் அந்த இடத்துல அதை செய்வதற்குண்டான ஆட்கள் இருந்தாலே தவிர நம்ம அதை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு 2 நாள் கொடுத்தோம், 3ஆவது நாள் கொடுக்க முடியாமல் அந்த குழந்தை பட்னியாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு தன்மை தான். ஸோ அதை செய்வதாக இருந்தால் அதற்குண்டான முறைகளை அனுசரித்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. நீங்கள் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறதான் சொல்லுவேன்.